பேசலாமா வேணாமா ஒரு ஃபேஸ் கொடுக்கலாமாங்கிறது சரி ஃபேஸ் கொடுக்கணும்னு தெரியுதா உங்களுக்கு? ஓ நீ அப்படி வரியா? என் அப்பா இறந்தது இந்த மந்த் எனக்கு கஷ்டமா இருக்கும். உண்மையினால் இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். அவங்க அப்பாவோட இறந்த மந்த் அது. அவங்க அப்பா இறந்தது ஜனவரி. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? என் அப்பா இறந்தது இந்த மந்த். அவங்க அப்பா இறந்தது ஜனவரி. I really feel being used. யாரு கூட பேசாதப்போ இருக்க கம்முதன நம்பாது. போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு. சொன்ன அப்புறம் நான் பழகவே மாட்டேன், அவ்வளவுதான். என்ன சொன்னேன் நான்? இப்ப என்ன சொல்லிட்டேன்? மறுபடியும் முதல்ல இருந்தா. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 58 அண்ட் எபிசோட் 59 ஓட ரிவ்யூ தான். நேற்று எபிசோட்லயே இந்த முக்கோண டீம்ல இருக்கிற 3 பேரும் மாறி மாறி ரொம்ப நேரமா இந்த முக்கோணம் வேணாம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவு வந்த மாதிரியே தெரியல. அதை பார்க்கும்போது என்னடா முக்கோணம் வேணாம்னு முக்கிக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் முடிவுக்கு வர மாட்டீங்களா, எப்படா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்னைக்கு நைட் நாங்கள் 3 பேரும் உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பார்வதி எல்லாம் பெரிய தியாகி மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்காக நீங்க 2 பேரும் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த கேம்ல கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கவே போறோம், இருக்கிற வரைக்கும் ஜாலியா விளையாட்டு போவோம். இந்த முக்கோணம் இதுக்கப்புறம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கமுருதீன் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் இந்த க்ளோஸ்ட் ரூம்குள்ள இருக்கிறதுனால தான் இப்படி தான் யோசிக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டோம்னு வைங்களேன், அவன் வேலையை பார்த்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல, பார்வதி வந்து இங்க யார் என்னென்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. பட் இருந்தாலும் எனக்கும் கமுருதீனும் இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டா கிடையாது, அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது கடைசியா கேட்டுட்டு அரோரா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இதுக்கப்புறமும் நான் கமுருதீனோட க்ளோஸான ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா அது தப்பா தான் இருக்கும், அது எனக்கு வேணாம். ஏன்னா கமுருதீன் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது கமுருதீன் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டானா? என்னமா சொல்ற? இதுக்கு முன்னாடி பார்வதி என்னன்னா பேட் டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நீ என்னன்னா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அந்த யூஸுக்கான மீனிங் என்ன கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி கூட எப்பெல்லாம் சண்டை போடுறானோ அப்பெல்லாம் மட்டும் தான் என்கிட்ட வந்து பேசுறான். பார்வதி கிட்ட எப்பெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கலையோ ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலையோ அதெல்லாம் தான் என்கிட்ட வந்து காட்ட ஆரம்பிக்கிறான். அதனால பார்வதி இல்லாத ஒரு இடத்தை என்கிட்ட வந்து நிரப்பிக்கிறான், அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கமுருதீன் மட்டும்தான் பார்வதி இல்லாத இடத்தை உங்ககிட்ட யூஸ் பண்ணிட்டான், அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணல. என்னைக்கு துஷார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனானோ அதுக்கப்புறமா துஷார் இல்லாத இடத்தை நீ கமுருதீன் நிரப்பவே கிடையாது. I really feel being used. வந்து பாவத்தி கிட்ட கிடைக்காத கம்ஃபர்ட், பாவத்தி கூட நான் பேசாதப்போ எனக்கு அரோரா கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு துஷார் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் துஷாருக்கும் அரோராக்கும் ஃபுல் டைம் ஜாபே 2 பீன் பேக்கை போட்டு எல்லா இடத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணதே கிடையாது. அந்த டைம்லாம் கமுருதீனோட பெருசா அவங்க பேசினாங்களான்னு கூட தெரியவே இல்லை. ஈவன் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கூட என்னப்பா உங்க 2 பேருக்கு ஏசி ஈசி கம்ஃபர்ட் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சலாம் விட்டுருப்பாப்புல. என்னைக்கு துஷார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாப்புலையோ அன்னைக்கு சரி ரைட்டு நமக்கு இருந்த ஒரு அடிமையை வெளியே போயிட்டான், இதுக்கப்புறம் ஒரு அடிமையை ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமுருதீன் பார்வதியோட ஒட்டிட்டு கிடந்தாப்புல. பார்வதிட்டு இருந்து எப்படியாச்சும் பிரிச்சாச்சு கொண்டு வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வச்சு சுத்திட்டு என்னைக்கு வந்து கமுருதீன் இல்லை எனக்கு பார்வதி தான் வேணும்ன்ற மாதிரி போறானோ அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு போயிட்டேடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பழிய போடுறாங்களா. உன் கூட பேச ஆரம்பிச்சோன்னே அந்த ஃபுல் டே யூ வாசன்ட் தேர், தனியா உட்கார்ந்து சாப்பிட்டேன். அப்ப அரோரா சொல்ற மாதிரி கமுருதீன் வந்து அரோராவை யூஸே பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. கமுருதீன் வந்து அரோராவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா செஞ்சாப்புல. அது எந்த இடத்துலனா அரோரா சொல்ற மாதிரி எப்பெல்லாம் பார்வதி கூட சண்டை போடுறாப்லையோ, எப்பெல்லாம் பார்வதி கூட பேசலையோ, எப்பெல்லாம் பார்வதி கிட்ட அந்த கம்ஃபர்ட் கிடைக்கலையோ அப்பெல்லாம் போயிட்டு அரோரா கிட்ட பேசுறது அது எல்லாமே சரியா செஞ்சாப்புல. பட் அரோரா அந்த வேலையை பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரோராவும் அதே வேலையை தானே பார்த்து வச்சிருக்காங்க. எப்ப துஷார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனானோ துஷாருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் கமுருதீனை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அரோரா வந்து என்னுடைய ஃபீலிங் வந்து ரொம்ப ஜென்யூன், அவன் தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி கமுருதீன் மேல போடுறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கமுருதீனும் பார்வதி 2 பேரும் நல்லா மியூச்சுவலா பழகி இருப்பாங்க. ஆனா கடைசியில் அவன் தான் என் மேல பேட் டச் பண்ணிட்டான், எனக்கு அவன் மேல ஃபீலிங்கே கிடையாது, அவன் தான் ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பழிய தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா. அதே வேலையை தான் இப்போ அரோரா பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்தில் அரோராக்கும் பார்வதிக்கும் எந்த டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. கமுருதீன் வந்து யாரு கூட பேசாதப்போ இருக்க கமுருதனை நம்பாத. அண்ட் இந்த முக்கோண காதலுடைய ஹைலைட்டே 3 பேருமே மாறி மாறி எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த மாதிரி வெறுப்பேற்றிட்டு தானே சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்குமே பல்ட்டி அடிக்கிறாங்க. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே நீங்க வெறுப்பேற்றுற கேம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் எந்த இடத்துலையுமே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து கமுருதீன் சொல்லியிருக்காங்களா. இவங்க கமுருதீன் கேட்கும்போது கமுருதீனுமே நானும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே சில டைம்ல அட்டென்ஷன் கொடுக்குறான், சில டைம்ல அட்டென்ஷனே கொடுக்க மாட்டான். எனக்கு அப்படிப்பட்ட கமுருதீனே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கமுருதீன் என்ன சொன்னார்னா, இங்க பாரு ஆனா அந்த மாதிரி உன்கிட்ட மட்டும் கிடையாது பார்வதி கிட்டயுமே அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படிங்கிற
மாதிரி சொன்னா அது எனக்கு தேவை கிடையாது, அது ஓம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே சொல்றாங்க. கடைசியா கமருதீன் என்ன சொன்னாருன்னா, சரி ரைட், உனக்கு இவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்றல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பழகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் இப்படி பேசுற கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இதுக்கு மேல நீ என்னமா பேசணும், என்ன நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரைக்கும் எடுத்து சொல்லிட்டு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பேசுறேன்னு வரை கேக்குறாங்க. இது சொன்ன அப்புறம் நான் பழகவே மாட்டேன், அவ்வளவுதான். என்ன சொன்னேன் நான்? இப்ப என்ன சொல்லிட்டேன்? இதுல பார்வதி கமருதீன் என்ன சொன்னாங்க, இந்த ட்ரையாங்கிள் வேணாமே தவிர்த்து நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போலாம், இருக்க போறது கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் ஜாலியா விளையாடிட்டு போகலாம், வெளியே போனதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தானே போக போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அரோரா தான் இல்ல கமருதீனோட இதுக்கப்புறம் க்ளோஸா இருந்தா செட் ஆகாது, அவன் வந்து பார்வதி இல்லாத இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான், அப்படிப்பட்ட கமருதீன் எனக்கு தேவையே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சரி உனக்கு தேவையில்லைன்னா நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்னா, நான் எப்படா அப்படி சொன்னேன், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இப்ப கமருதீன் வேணுமா வேணாமா என்னமா குழப்புற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல கமருதீன் என்ன சொன்னாருன்னா, இங்க பாரு நான் உன்கிட்டயே சொல்லியிருக்கேன், எனக்கும் பார்வதிக்கு இருக்குது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டின உறவு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குமே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ எப்பெல்லாம் பார்வதி கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேச வரியோ அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, நான் அவளை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீ என்கிட்ட சொல்லுவேன், அதையும் நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு கொடுத்த உடனே, என்னடா இது எது பேசினாலும் போட்டு கொடுத்துட்டே இருக்காளே, அட போங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ஜாய் போயிட்டாப்ல. நீ சொல்லுவேன் நான் கேட்பேன். கூடி ஊத்தி நான் போய் பேட்டரி மாத்திட்டோம். அந்த கமருதீன் போன கேப்ல பார்வதி வந்து அரோரா கிட்ட நமக்கு புரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அரோரா அதனால தான் நான் விலகிக்கிறேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பெண் தன்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீ விலகிக்கிறேன்னா விலகி தொலைஞ்சு போமா, அதை விட்டு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி ரைட்டு நீ விலகிக்கிறியா நானும் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொன்னா, ஏன் இப்படிலாம் பேசுற, நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வேற கேட்கிற, நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற பார்வதி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாச்சும் அரோராவையும் கமருதீனையும் பிரிச்சு விட்டுறணும், கட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்னியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கமருதீன் அங்கேருந்து வந்து என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க இதுக்கப்புறம் ஆளுக்கு அவங்கவுங்க ஏமா அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குமே வந்து அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் கமருதீன் இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்னது ஏமா நீ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நான் என்னத்தமா பேச அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் என்ன கமருதீன் தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற கேட்கறாங்க. என்னென்ன தப்பா பேசிட்டேன்னு சொல்லு கமருதீன். போமா நீ வேற. இதுக்கு மேல நீ என்ன பார்த்து தப்பா பேசுறதுக்கு வேற என்னமா இருக்குது, என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான்ற வரைக்கும் நீ சொல்லி விட்டுட்ட, பார்வதிக்கு எனக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிற ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல நீ என்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லலையே, அவளை நான் நம்ப மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னா என்கிட்ட சொன்ன அப்படிங்கிற வரைக்கும் போட்டு கொடுத்து இப்போ வரைக்கும் என்னையும் பார்வதி நீ பிரிக்க தான் பாக்குற அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு நினைச்சிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். அண்ட் கடைசியா என்ன சொன்னாருன்னா, அங்க பாரு எப்பெல்லாம் பார்வதி நம்மள லிமிட் பண்றா அப்படிங்கிற மாதிரி நீ என்கிட்ட சொல்லியிருக்கியோ அப்பெல்லாம் நான் வந்து அவள் லிமிட் பண்ணல, நமக்கான ஸ்பேஸ் அவ கொடுக்க தான் செஞ்சிருக்கான்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் போட்டு கொடுத்தா, நான் உன்னை பத்தி போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஒரு பக்கம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் வழக்கமா என் ஆயுதத்தை நான் கையில் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா போயிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வா. அரோரா எப்படியாச்சும் ஒரு ஒப்பாரி வச்சு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட பார்வதி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் என்ன மீட்டர்ல பழகுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்க பாரு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு மீட்டரையும் நாங்க பழகவே இல்லை கோபால், நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வெரி குட்டடா, நீங்க ரெண்டு பேரும் பழகினதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை பாரு. ஈவன் துஷார் இந்த வீட்டில் இருக்கும்போது கூட கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வச்சு துஷாரை வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இப்படிதான் வீட்டில் ஃபேமிலியில ஒருத்தங்களை வச்சு வெறுப்பேத்திலாம் விளையாடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்வதியை எப்படியெல்லாம் வெறுப்பேத்தி பார்வதியை கழட்டி விடுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்கன்றதெல்லாம் நம்ம வெளியிருந்து பார்க்கத்தான் செஞ்சோம். ஆனால் இப்போ அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு அவன் என் ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது செம சிரிப்பாக தான் இருந்துச்சு. அதை பார்த்து கமருதீன் எமோஷன் ஆகி ஒன்று வேணா போடா அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சோட அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கோச்சிட்டு போயிட்டாப்ல. அண்ட் இந்த கர்மம் முடிச்ச முக்கோண காதலை நீங்க எப்போதாண்டா முடிச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலா காத்துட்டு இருக்கும்போது ஒரு வழியா நாங்க முடிச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம முழுசா நம்ப முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பிம்பிலிக்கு பிளாப்பி தான். மறுபடியும் இங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை நாளைக்கே கூட ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் இப்போதைக்கு அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரோரா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸை நான் எப்படி கச்சிதமா யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆதரை வந்து அரோரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இரவு 12:15 இப்போ அவங்க மேட்டருக்கு வராங்க. இந்த பிக் பாஸ் நாமினேஷன் அப்போ நிறைய ரீசன்லாம் சொன்னார்ல, அதுல ஏன் ரீசன் எதுன்னு கண்டுபிடிப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, அதாவது இந்த விக்டிம் கார்டை யூஸ் பண்றான், மென் கார்டை யூஸ் பண்றான், கேர்ள்ஸை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஒன்று ஆடுறான், அது ரொம்ப அக்லியா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே என்னைக்காச்சும் நான் உங்ககிட்ட நானும் எம்ஜேவும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் அவங்களே சொல்றாங்க, அன்னைக்கு நம்ம ரெண்டு கொஞ்சம் பேசணும், அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின உறவுன்னு சொன்னேன், ஆனா அதுக்கு பேர் கிடையாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டா
ஒரு பக்கம் பார்வதியும் கமர்தினும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டையும் மீறி அப்படிங்கிறாங்க. அதுக்கு கேட்டா அது பேர் தான் லவ்ன்றாங்க. இவங்களும் அதே வார்த்தையை தான் அப்படியே போய் அரோரா கிட்ட சொன்னேன்றதை இப்ப அவங்களே ஒரு வாக்குமூலமா வேற கொடுக்குறாங்க. கேட்டா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாதாமா, அதுக்கு பேரே கிடையாதாமா. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர்லாம் கிடையாது. வெளில ஆக முதல்ல ஆதரவு பண்ணக்கூடிய காமெடிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எஃப்ஜே பைப்புல தப்பா நினைக்கிற மாதிரி என் சைடுல இருந்து எந்த விதமான ஒரு தப்பான ஃபீலிங்கே அவங்க கொடுக்கவே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வீடு முழுக்க போய் வேற மாதிரி பேசி என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னமோ பிக் பாஸ்ல போடுற எபிசோட்லாம் அப்பப்போ டிலீட் பண்ணிடுவாங்க, எங்கேயுமே யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது, அதுக்கான சாட்சி இல்லாம மொத்தத்தையும் அழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமா? பேசினாலே வெளியில தப்பா இருக்கும், பேச மாட்டேங்கிறேன். இதுதான் நீ உன்னால நான் வீக் ஆயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சார் இங்க போங்க, நீங்க கேம் ஆடுங்க, நான் கேம் ஆடிக்கிறேன். சரி மன்னிச்சிரு சாமி. நெக்ஸ்ட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நீங்க எல்லாம் கண்ணு வச்சுதான் எப்பயும் போலதான் இருக்கு நான் வெளில போற வரைக்கும். இதுல கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஃப்ஜே அண்ட் வியானா 2 பேருமே அடிக்கடி என் பேரை இழுத்து வேற பேசுறாங்க. எஃப்ஜே வந்து வியானா கிட்ட இப்ப எப்படி பழகுறானோ அதே மாதிரி டிட்டோ தான் அவன் என்கிட்டயும் பழகனா அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம புழுக வச்சுறாங்க. அதுல வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்ப நானும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே, இதை மட்டும் ஏன் அவன் வேற மாதிரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு அரோரா வந்து எஃப்ஜே என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, ஆதிரைக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, பட் வியானாக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொன்னானா. ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க 2 பேருமே வேற டைப், அது மட்டும் இல்லாம நானும் வியானாவும் எப்ப பேசினாலும் ஒர்க் ரிலேட்டடா மட்டும் தான் பேசணும் தவிர்த்து மற்றபடி வேற எதுவுமே பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சைடுல அவன் ஒரு பக்கம் உருட்டிச்சிருக்கான் போல இருக்கு. நாங்க உட்கார்ந்தாலே ஒர்க் கேம் பத்தி தான் பேசுவோம், இந்த மாதிரி தான் சொன்னோம். சைடு கேப்ல ஆதிரை பாத்தீங்களா, எஃப்ஜே வியானா கிட்ட எப்படி பேசினானோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் பேசி பழகனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான உருட்டை வேற உருட்டி விட்டாங்க. வியானா கிட்ட 2 பேருமே மியூச்சுவலா தான் பழகினாங்க. அவங்க 2 பேரும் பேசுறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. ஆனா எஃப்ஜேயும் ஆதிரையும் பேசின பேச்சும் பழகின பழகம் அவங்க லவ் பண்றாங்கன்ற மாதிரியா இருந்துச்சு. ஆதிரை தான் எஃப்ஜே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க, எஃப்ஜே விலகி ஓடிக்கிட்டு தான் கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருக்கணும். நீ உட்கார் ஒரு நிமிஷம். முடியாது, நீ உட்கார் ஒரு நிமிஷம். நீ சொல்லலாம், எனக்கு உட்காரணும் அவசியம் இல்ல. அதுக்கப்புறமா கானா பாக்ஸ்ல உட்கார்ந்து எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்ப வெண்மதி வெண்மதி அப்படிங்கிற சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாட ஆரம்பிச்ச உடனே அங்க வந்து அரோரா வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அரோரா ஃபீல் பண்றதையும் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கமருதீன் பார்வதி பேசுறதையும் காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அரோரா பயங்கரமா எமோஷனல் ஆகி எஞ்சி குடுன்னு ஓடி போய் துஷார் போட்டோவை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரோரா என்ன சொன்னாங்கன்றது அவங்களுக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பார்வதி கூட எப்பெல்லாம் கமருதீன் சண்டை போடுறானோ அப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கமருதீன் வந்து அரோரா கழட்டி விட்டார் அப்படின உடனே வீட்டுல துஷார் இல்லாட்டாலும் துஷார் போட்டோவை போய் பார்த்து இவங்க அழுகுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு பெருசா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அண்ட் போன வாரம் வரைக்குமே எஃப்ஜே கூட சேர்ந்து என்னென்ன ஆட்டம்லாம் போடணுமோ எல்லா ஆட்டத்தையும் போட்டு அது வேற மாதிரி போய் வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான அடி விழுந்த உடனே இதுக்கப்புறம் அது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி வியானா தெளிவா வெளியே வந்துட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்ட வியானா இப்ப பார்வதிக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உனக்கும் கமருதீனுக்கும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது மீறின ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி கமருதீனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அரோரா கூட இருக்கத்தானே செய்யுது. இது ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் அழகே. அதை எதுக்கு நான் உடைச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏமா நாங்களே கதறிட்டு கிடந்தோம் எப்படா முடிப்பாங்க, அவங்க ஒரு வழியா முடிச்சா ஏன் முடிச்சான்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து பார்வதின்னு சொல்றாங்க, நீ கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் அரோராவுடைய வே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஸ்பேஸை நான் கொடுக்குறேன். ஆனா அதை யூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு செய்யும், எனக்கு ஹர்ட் ஆனா நான் கமருதீன் போய் கேட்க தானே செய்வேன். அதை வச்சு அவன் விளையாடுறா, நீங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இருந்தாலும் நான் எங்க ஹர்ட் ஆவேன் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சி நீ அங்க வந்து அடிக்கிற பத்தியா, அதுதான் எனக்கு ஈவில் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நேத்து வரைக்கும் அரோரா கிட்ட அப்படிலாம் கிடையாது அரோரா, நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருங்க அரோரா, நான் தான் சொல்றேன்ல அரோரா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கதறிட்டு இருந்தாங்க. ஆனா அதே பார்வதி இங்க வந்து அவ பண்றதெல்லாம் ஈவில் மாதிரி இருக்கு, என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. எங்க வந்து அவங்க மனதளவுல காயமாவாங்களோ விஷயத்தை எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஈவிலா படுது. ஆக மொத்தம் 3 பேருமே மாறி மாறி நாங்க ஒருத்தர் வெறுப்பேத்துறதுக்காக ஒரு கேம் ஆடவே கிடையாது, அந்த மாதிரி பண்ணவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாய் வழியா சொன்னாலும் மனசு முழுக்க வன்மமும் மற்றவங்களை வெறுப்பேத்துறதுக்காக தான் இந்த முக்கோண காதலே ஓட்டிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அழகா வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் காட்டியிருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த அரோராப்புல பண்றதெல்லாம் பார்த்தா தான் சிரிப்பா வருது. நேற்று கமருதீன் போயிட்டு என்ன பேச்சு பேசினாங்க, எப்பெல்லாம் பார்வதி கூட சண்டை போடுறியோ அப்பெல்லாம் நீ வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலே எல்லாம் பேசினாங்கல்ல. நேற்று நைட்டே பாட்டு பாடும்போது துஷார் பட்டோ போட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு காலையில போயிட்டு துஷார் பட்டோக்கு தான் குட் மார்னிங் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ உனக்கே வந்து ஒருத்தர் இல்லாட்டா இன்னொருத்தர் தேடுது அப்படிங்கும் போது அதே விஷயத்த அவர் பண்ணா மட்டும் ஏன் தப்புன்னு பேசுறேன்னு தான் புரியல. துஷாருக்கு
குட் மார்னிங். அண்ட் பிரஜனும் சாண்ட்ராவும் இந்த வீட்டில் வந்து சுத்தமாகவே இப்பெல்லாம் பேசிக்கிறதே இல்லை போல இருக்கு. அதுலேயும் குறிப்பாக போன வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க, யார் கூட துண்டிக்கிறீங்க, யார் கூட வந்து நீடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிரஜன் வந்து சாண்ட்ராவை நான் துண்டிக்கிறேன், நான் திவ்யா கூட நீடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அதுல இருந்து மொத்தமாகவே துண்டிப்பாய் போச்சா என்னன்னு சொல்கிறேன். இப்போ சாண்ட்ரா ஒரு பக்கம் போகிறாங்க, பிரஜன் அதை கண்டுக்காமல் இருக்காப்புல. திவ்யா வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, கோ கண்டஸ்டன்ட்டுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரியாது, எனக்கு கோ கண்டஸ்டன்ட் என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் மனுஷன் எப்படி பேசிட்டு இருந்தாப்புல, இப்போ அந்த மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா விக்ரம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த வீட்டில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்கு கிடைக்குது, எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எமோஷனல் சப்போர்ட்டை எந்த காரணத்துக்கு கொண்டு கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல பிரஜன் ரொம்பவே குறியா இருக்காரு போல. தெரியாதியா, எனக்கும் தெரியாதியா, நான் பேசுறதே இல்லை. ஆனா அப்புறமா திவ்யா கொஞ்சம் தயக்கத்தோடயே சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, என்னக்கா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குமா, 1000 பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லக்கா சோகமா இருக்கு, எங்க அப்பா இறந்த மாசம் நான் சோகமா கூட இருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல எனக்கு தெரியாது, அதான் ஒருத்தர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, நீ இருக்க வச்சு காமெடி எல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்லக்கா நீங்க வந்து சோகமா இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் சிரிக்க வைக்கலாம், சிரிக்க வைக்கணும் பாரு, ஆனா ஊரையே சிரிக்க வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி. திவ்யா கிட்ட போய் ஒருத்தன் நார்மலா பேசினா திவ்யாவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குமோ, இப்ப திவ்யாக்கே அந்த சாண்ட்ரா காமிச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திவ்யா எந்த ஒரு வார்த்தையை விட்டாலும் அந்த வார்த்தையை பிடிச்சி ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் திவ்யா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல. ஒரு மாதிரி சாண்ட்ரா பயங்கரமா வெறி பிடிச்சி பேசின மாதிரியே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா என் கூட துண்டிக்கிறேன்னு சொன்னது கூட பரவாயில்லையா, ஆனா இவ கூட போய் நீடிக்கிறேன்னு சொன்ன பத்தியா, அதுதான் என்னால மறக்கவே முடியாது, நீ வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கடுப்பையும் திவ்யா மேல காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. என் அப்பா இறந்தது இந்த மந்த் எனக்கு கஷ்டமா இருக்கும். சாண்ட்ராக்கு திவ்யா மேல ஒரு சின்ன கடுப்பு இருக்கத்தான் செய்யுதுன்றது எங்க கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட நீங்க கோவமா இருந்தீங்க, அதனால ஸ்பேஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, ஓ உனக்கு ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அங்கேயே கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா திவ்யாவுடைய எக்ஸ்ட்ரீம் பொறுமையை இந்த வீட்டில் வேற யாருக்கிட்டையும் காமிச்சது கிடையாது, இப்போ சாண்ட்ரா கிட்ட தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஆனா சாண்ட்ரா திவ்யாவா மாறி திவ்யாக்கே திவ்யானா யாருன்றதை காமிச்சு விட்டதுக்கு அப்புறம் வேணாம் என்னாலேயே என்ன பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அங்கேருந்து கிளம்பி நேரா பிரஜன் கிட்ட வந்து, ஏன்னா நீங்க சொல்லவே இல்லை அவங்க அப்பா இறந்த மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, பிரஜன் சொல்றாப்ல இல்ல அவங்க அப்பா இறந்த மாசம் ஜனவரி ஆச்சுன்றாரு. அவங்க அப்பாவோட இறந்த மந்த் அது, அவங்க அப்பா இறந்தது ஜனவரி. பிரஜன் சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு. சரி ரைட், அப்ப சாண்ட்ரா உண்மையிலேயே அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல, வேற எதையோ மனத்துக்குள்ள வச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ட் போன வாரம் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல, கொஞ்சம் அடக்கியே வாச்சிட்டோம். இந்த வாரம் எங்கிருந்து பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம நடிப்பு அரக்கி களத்துல இறங்கி முதல்ல திவ்யாட்டிருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பேஸ் கொடுக்கலாமாங்கிறது சரி, ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தெரியுதா உங்களுக்கு? அண்ட் காலைல பார்வதியும் வீணாவும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் இப்ப பார்வதி வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப கமருதீனே சொல்றாப்ல, அதாவது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வந்து அரோரா கிட்ட கிடையவே கிடையாது, பட் இருந்தாலும் நான் எப்பெல்லாம் ஒன்ன பத்தின டாபிக்கை அரோரா கிட்ட பேசுறனோ அப்பெல்லாம் அரோரா என்ன தெரியுமா பண்ணுவா, துஷாரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா, துஷார் எப்படாவது வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரா துஷாருடைய டாபிக் எடுத்து என்கிட்ட பேசுவா. நான் எப்பெல்லாம் உன் டாபிக்கை எடுக்கலையோ அப்பெல்லாம் அவர் துஷார் டாபிக்கை டச்சே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீனே சொல்றாப்ல. ஆக மொத்தத்தில் இவர் பார்த்த வேலையை தான் அரோராவுமே பார்த்துட்டு இருக்காங்க. அது இப்போ வரைக்கும் அரோராவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில் கமருதீன் தான் அரோராவை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி பழைய தூக்கி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பிரஜன் வந்து ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட சாண்ட்ரா வந்து உள்ள வர மாட்டேன், என் புருஷனாவே இருந்தாலும் அவனுடைய ஆக்டிங்கை பார்த்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஒரு கோ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. அண்ட் பிரஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கரமான என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணாங்களான்னு தெரியல. எம்ஜே ஒரு பக்கம் அரோராக்கு பயங்கரமான ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அவன் காட்டுற ஆறுதலை வச்சு ஒரு ஆல்பம் சாங்கே எடுக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு டிசைன் ஆறுதல் காமிச்சிட்டு இருக்கேன். அதோட ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நானும் என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு ஆறுதல் சொல்லிலாம் பார்த்துருக்கேன்டா. ஆனால் நீ காட்டுற பத்தியா டிசைனான ஆறுதல், இந்த ஆறுதலை பார்த்தா ஆறுதல் ஆயிரும்டா. ஆறுதலில் PhD முடிச்சவனால மட்டும்தான் இந்த மாதிரி தான் ஆறுதல் சொல்ல முடியும். பிரஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விக்ரம் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு விக்ரம் வந்து மறுபடியும் அந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் போல இருக்கு. அதுக்கு வந்து சுபிக்ஷா கோச்சிட்டு வந்துட்டாங்க. அது விக்ரம் வந்து நீ பாரு, ஒரு மனுஷன் எப்பயுமே மோட்டிவேஷன் மோட்லயே இருக்க முடியாது. ஒரு பாட்டை ஒரு வாட்டி பாடினா பரவாயில்ல, நீ 10 வாட்டி பாடிட்டு மறுபடியும் அதே பாட்டை பாடிட்டு இருக்கேன்னு சொன்னா சின்னதா ஒரு ஜோக் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் வினோத்துமே எனக்கு சொல்லிட்டு இருந்தார், நீ சுத்தி கடல்னு சொல்லிட்டு அதை பத்தியே பாடிட்டு இருக்காது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணு, மற்ற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் நான் கோவத்திலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தை காமிச்சிட்டு கடைசியா இப்ப நான் பாடுறேன் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கேட்டோன்னே சரி பாடுமா கேட்டு தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா. இப்ப பாட போறேன் வரீங்களா? நான் என்னைக்குமா வர மாட்டேன்னு அப்புறமா நம்ம எல்லாருமே ரொம்ப
ஆவலா காத்திருந்தா இந்த வாரத்துடைய மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீக்லி டாஸ்க்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டா 2 டீமா பிரிச்சு ஆளாளுக்கு ஒரு நெக்லஸை கொடுத்துருவாங்களாம். அந்த நெக்லஸை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணுமா, அதுதான் டாஸ்கா. இந்த நெக்லஸ் யாரோடதுன்னு சொல்லி கேட்டா தர்பூஸ் ராஜாவோட தான். கடைசி வரைக்கும் இந்த தர்பூசணியை விடவே மாட்டீங்களாடா, அந்த ஆளை விட்டு விட்டு துரத்திட்டீங்க. ஆனாலும் தர்பூசணின்ற பேரை மட்டும் இந்த சீசன் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க போல. ஒரு பக்கம் நடிப்பாரக்கன் அகாடமின்றாங்க, தர்பூஸ் ராஜ்யம்ன்றாங்க, இப்ப தர்பூஸ் ராஜான்றாங்க. என்னதான்டா நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சீசனே தர்பூஸ் சீசனா மாத்திடுவாங்க போல இருக்கு. அப்புறமா இந்த டாஸ்க்ல எந்த டீம் வந்து நெக்லஸை தொலைக்கிறாங்களோ அந்த டீம் அப்படியே வந்து நாமினேஷனுக்குள்ள வந்துருமா. அந்த நெக்லஸை யாரு திருடி வச்சிருக்காங்களோ அந்த டீமுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வந்து கொடுத்துருவாங்களாம். ஒருவேளை 2 டீமுமே வந்து நெக்லஸை தொலைக்காம கடைசி வரைக்கும் போராடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குள்ள குட்டி குட்டி டாஸ்க் வைப்பாங்க பாத்தீங்களா. அந்த டாஸ்க்ல யார் அதிகமான டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த டீம் வந்து தர டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா. வீட்டு தல போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். அப்புறமா பிக் பாஸ் வந்து டீமை நீங்களே பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதையே ஒரு டாஸ்க் நினைச்சு வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு டீமை நானே பிரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நெக்லஸை பாதுகாக்கிறது தான் டாஸ்கா, ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்குள்ள இன்னொரு டாஸ்க் இருக்கு அப்படிங்கிற பேர்ல ஆளாளுக்கு ஒரு ரோல், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டரா செயல்பட போறீங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குள்ள டாஸ்க் கொடுத்து இன்னும் பயங்கர சுவாரஸ்யத்தை கூட்டிக்கிட்டே போறாங்களாமா. அதெல்லாம் ஒரு டீம், அது கூட நம்ம ஆடுற மாதிரியே. ஆனா அதுல மத்தவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கூட பரவாயில்ல. அமித் கொடுத்த கேரக்டர் என்ன தெரியுமா? கர்ணன் படத்துல சிவாஜி 2 அம்பை குத்திட்டு இருப்பாரு இல்லையா, அந்த அம்போட காஸ்டியூம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சமயத்துல மட்டும் நம்ம தர்பீஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா அந்த அம்பை எத்தனை வாட்டி எடுத்து குத்தி குத்தி அந்த காஸ்டியூமை கிளின்னு கிழிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம். அது அவர் பண்ணுவாரு சார். யார்கிட்டனா பேசும்போது ஒரு ரெடி தொழுவுல நின்று பேசியா. அப்புறமா பிக் பாஸே 2 டீமை பிரிச்சது மட்டும் இல்லாம 2 டீமுக்கான பேரையுமே பிக் பாஸே வச்சுட்டாப்ல. ஒரு டீமோட பேர் வந்து ரெட்ரோ சினிமா டீமா, இன்னொரு டீமோட பேர் வந்து மாடர்ன் சினிமா டீமா. அண்ட் 2 பேருக்கும் ஒரு கலர் கொடுத்து அந்த கலர் கூடிய நெக்லஸ் தான் நீங்க பாதுகாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை எதிரணியில இருந்து வந்து யாராச்சும் நெக்லஸ் திருடுறாங்க, திருடும் போது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி நீங்க ஜெயில கூட அடைக்கலாம். அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அந்த நபரோ இல்ல அந்த டீமோ கூட ஜெயில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ வேற கொடுத்துருக்காப்ல. ஒருவேளை மொத்த டீமும் சேர்ந்து தான் திருட பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி பழியை போட்டு மொத்த டீமையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அந்த நெக்லஸ் திருடலாம் இல்லையா. அதை ஒரு சின்ன விஷயமா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பிக் பாஸ் க்ளூவா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டரை வந்து நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கேரக்டர்லேயே வந்து ஒருத்தர் இன்ட்ரோலாம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த அரராம் பார்வதி நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதே டாப்பிக்கை தான் மறுபடியும் எடுத்து டாஸ்க் மூலியமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பார்வதி என்னன்னா என் புருஷன் அந்த நெக்லஸை எனக்கு தான் வாங்கி கொடுத்தா, இன்னொருத்தி எடுத்துக்க பாக்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ புருஷனுக்கு இதே பொழப்பா போச்சா, இதே வேலையை வச்சிருக்கானே, நீ கைக்குள்ள போட்டு வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அரரா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அரராவே சொல்றாங்க என் புருஷனை நானே தான் வெளியே அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவன் வெளியே போய் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கமர்தினை பத்தியும் இன்னொரு பக்கம் அவங்க துஷாரை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அரரா அட்லீஸ்ட் டாஸ்க் மூலியமா வச்சு துஷாரை நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படிங்கிறது அவங்களே வாயால ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டாஸ்க் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, மக்களும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் டாஸ்க்குள்ள ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க் வைப்பாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் பண்ணிட்டாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து கண்டுபிடியா. என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா டேபிள் வச்சு டேபிள்ல வந்து தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டீம் வந்து ஒரு ஆள் வரணுமா, கண்ணை கட்டிட்டு பிக் பாஸ் தக்காளின்னு சொன்னா தேடி கண்டுபிடிச்சு தக்காளி எடுக்கணுமா, வெங்காயம்னு சொன்னா தேடி கண்டுபிடிச்சு வெங்காயத்தை எடுக்கணுமா. இதுதான் டாஸ்கா. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் யாரு ஜெயிக்கிறாங்கன்றபடி பாயிண்ட்ஸா மொத்தம் 5 ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அமித் அண்ட் சாண்ட்ரா 2 பேர் தான் வந்தாங்க. இதுல சாண்ட்ரா அதிகமான பாயிண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்றதால சாண்ட்ரா தான் இந்த பயங்கரமான டாஸ்க்ல வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மாடர்ன் சினிமா 3 பாயிண்ட், ரெட்ரோ சினிமா 2 பாயிண்ட். சோ இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த முக்கோண காதலுக்கு நாங்க ஒரு வழியா முடிவு கட்டிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் முழுசா நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேது. ஒரு பக்கம் கமருதீன் பார்வதி ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அரராவை தனியா விட்டாங்க. அரரா போயிட்டு துஷார் போட்டோவை பார்த்து அவங்க ஏங்கி அழுகிறதெல்லாம் பார்த்து பிக் பாஸ் டீம் ஒரு பக்கம் யோசிச்சு ஓகே ஒரு பக்கம் கமருதீன் பார்வதி இன்னொரு பக்கம் துஷார் அரரா இவங்க 2 பேரும் மாறி வெளியேற்றா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உண்மையிலேயே அரரா ஆசைப்படுற மாதிரி அடுத்த வாரம் துஷார் உள்ள அனுப்பிச்சு விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அரரா ஒரு பக்கம் பயங்கரமான பழியெல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க இல்லையா, ஏன்னா முழுக்க கமருதீன் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கமருதீனை யூஸே பண்ணலையா, இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதிரை நான் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கல, ஆனா அவன் எப்படி பேசிட்டான் பத்தியா, அவன் வீணா கிட்ட எப்படி பழகினானோ அதே மாதிரி தான் என்கிட்டையும் பழகினா அப்படிங்கிற மாதிரி சைடு கேப்ல பல விஷயங்களை இவங்களும் உருட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது எடுப்படாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டுதா என்ன எதுன்றது தெரியல. இப்படிப்பட்ட பல கன்றாவியான கான்செப்டோட ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தா வீக்லி டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா இது தர்பூசணின்றாங்க நெக்லஸ்ன்றாங்க, இதை வச்சு எவ்வளவு நேரத்துக்கு ஓட்ட போறாங்கன்றது. மழை பெய்யுது உங்களால வந்து வெளியே போய் டாஸ்க் பண்ண முடியாது, எல்லாமே ஓகே தான். அட்லீஸ்ட் கோட்
டாஸ்க் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொண்டு வந்தா கூட இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப ஆதிரையெல்லாம் உள்ள வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ள பல கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தோணுது, உங்களுக்கு ஏன் தோண மாட்டுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியவே மாட்டுது. எனிவே இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டாடா டைம் வந்து சேரும். சோ மீதி மாதிரி பண்ண வீடியோட பண்ண ரிவ்யூவோட பண்ண ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். மை ஃப்ரெண்ட் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.